இறந்த பிறகுள்ள ஒரு வாழ்வுண்டு. அந்த வாழ்வை நோக்கி உள்ள ஒரு பயணம். அது பூமியில் நீங்கள் சுற்றித் திரிகிற பயணம் அல்ல, அது ஒரு அதிபயங்கரமான பயணம். அது மிக கொடூரமான ஒரு பயணம். யாருக்கு? அல்லாஹுவை மறந்த மக்களுக்கு. யாருக்கு? அல்லாஹுடைய கோபத்தையே பெறுவதை வாழ்வாக கொண்ட மக்களுக்கு. யாருக்கு? புனிதமிக்க ரமலானுடைய மாதம் வந்து அந்த மாதத்தை நன்மை செய்து சொர்க்கம் செல்கிற வாய்ப்பை இழந்தானே அவனுக்கு. யாருக்கு? ஐங்கால தொழுகை பாங்கோசை கேட்டும் பள்ளிக்கு செல்ல கூட மனமில்லாமல் வாழ்ந்தானே அவனுக்கு. யாருக்கு? யாரெல்லாம் பெரும்பாவங்கள் என்று இஸ்லாம் பட்டியலிட்டு கூறியதோ, எதை செய்தால் அல்லாஹ்வுடைய கருணையை விட்டு நீங்கள் தூரமாவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்தானோ, எவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் என்று அல்லாஹ் பட்டியலிட்டானோ, அவைகளை எல்லாம் துணிச்சலாக தைரியமாக கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்பதற்காக செய்தானே. அழுச்சாட்டியம் புரிந்தானே, அக்கிரமம் புரிந்தானே, அவர்களுக்கு அந்த பயணம் கொடூரமான பயணமாக அமையும்.